வணக்கம். சில கதைகள் கேட்க சின்னதாக இருக்கும், ஆனா அதில் இருக்கும் உண்மை வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு பெரியதாக இருக்கும். அப்படி ஒரு அழகான ஜென் கதையை இப்போது கேளுங்கள். ஒரு பெரிய நகரத்தில் செல்வமும் செல்வாக்கும் கொண்ட ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் இல்லாதது எதுவும் இல்லை. பெரிய வீடு இருந்தது, ஏராளமான பணம் இருந்தது, அவனை மதிக்கும் மக்கள் இருந்தார்கள். ஆனால் அவன் மனதில் மட்டும் நிம்மதி இல்லை. இரவு படுத்தாலும் தூக்கம் இல்லை, காலை எழுந்தாலும் மகிழ்ச்சி இல்லை. எப்போதும் ஏதோ ஒரு கவலை, எப்போதும் ஓர் அச்சம். என்னிடம் எல்லாமே இருக்கிறது, ஆனால் ஏன் என் மனம் அமைதியாக இல்லை என்று தினமும் அவன் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டிருந்தான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு செய்தி கிடைத்தது. தொலைவில் உள்ள மலை அடிவாரத்தில் ஒரு ஞானி வாழ்கிறார், அவரை சந்தித்து பேசினால் மனதில் இருக்கும் குழப்பம் நீங்கிவிடும் என்று. அதை கேட்டவுடன் அவன் மறுநாளே அந்த ஞானியை பார்க்க புறப்பட்டான். நெடுந்தூரம் பயணம் செய்து அவன் அந்த ஞானியின் குடிசையை அடைந்தான். உள்ளே சென்றவுடன் அவன் தன் மனதில் இருந்த எல்லா வேதனைகளையும் சொல்ல ஆரம்பித்தான். எனக்கு செல்வம் இருக்கிறது, ஆனால் சந்தோஷம் இல்லை. என்னை சுற்றி மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் நிம்மதி இல்லை. என் மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவன் பேசிக்கொண்டே இருந்தான். தன் கவலைகளை ஒன்றன் பின் ஒன்றாக கூறிக்கொண்டே இருந்தான். ஞானி அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து ஞானி மெதுவாக எழுந்து ஒரு கோப்பையையும் சூடான தேநீரையும் கொண்டு வந்தார். அவர் அந்த கோப்பையில் தேநீர் ஊற்ற ஆரம்பித்தார். கோப்பை நிரம்பியது, ஆனால் அவர் நிறுத்தவில்லை. தேநீர் மேலே வந்தது, வெளியே சிந்தத் தொடங்கியது. மேஜை முழுவதும் நனைந்தது. அதை பார்த்தவன் பதறி, ஐயோ போதும், கோப்பை ஏற்கனவே நிரம்பிவிட்டது, இன்னும் ஊற்றினால் அது எப்படி உள்ளே செல்லும் என்று கேட்டான். அப்போது ஞானி மெதுவாக சிரித்தார். பிறகு அவனை பார்த்து சொன்னார், இந்த கோப்பையை போலத்தான் உன் மனமும் இருக்கிறது. அவன் குழப்பத்துடன் பார்த்தான். ஞானி தொடர்ந்தார், உன் மனம் ஏற்கனவே நிறைந்து இருக்கிறது. பயத்தால் நிறைந்து இருக்கிறது, அகந்தையால் நிறைந்திருக்கிறது, கவலையால் நிறைந்திருக்கிறது, பழைய நினைவுகளால் நிறைந்து இருக்கிறது. இவ்வளவு நிறைந்த மனதில் நான் எப்படி புதிய அமைதியை ஊற்ற முடியும்? அவன் அமைதியாகிவிட்டான். ஞானி மெதுவாக சொன்னார், வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் என்றால் முதலில் மனதை காலி செய்ய கற்றுக்கொள். உன்னை வதைக்கும் நினைவுகளை விடு, தேவையில்லாத பயங்களை விடு, கடந்த காயங்களை விடு, எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆசையை விடு. காலியான மனதில்தான் அமைதி வந்து குடியிருக்கும். அந்த வார்த்தைகள் அவனின் இதயத்தை தொட்டது. அவன் தலை குனிந்தான். அந்த நாள் முதல் அவன் புரிந்து கொண்டான், வாழ்க்கையை மாற்ற எப்போதும் புதிதாக எதையாவது சேர்க்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் உள்ளதை விடுவதுதான் வாழ்க்கையை அழகாக்கும். நிறைந்த பாத்திரத்தில் எதையும் சேர்க்க முடியாது, அதே போல நிறைந்த மனதில் நிம்மதி தங்காது. சில நேரங்களில் வாழ்க்கை மலர வேண்டுமெனில் நம் மனம் முதலில் காலியாக வேண்டும். நிறைந்த பாத்திரத்தில் எதையும் சேர்க்க முடியாது, அதே போல நிறைந்த மனதில் நிம்மதி தங்க முடியாது. சில நேரங்களில் வாழ்க்கை மலர வேண்டுமெனில் நம் மனம் முதலில் காலியாக வேண்டும். ஒரு கதை முடிந்திருக்கலாம், ஆனா அது சொல்லும் பாடம் உங்கள் மனதில் நீண்ட நேரம் நிற்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டில் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். நன்றி.